வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டு என்றாலே பயமாக இருக்குது. சில பேருக்கு இது ஃப்ரீயாக மணி கிடைக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் சில பேர் இது கிரெடிட் கார்டு வந்தால் ஃபைன் வரணும்னு நினைப்பாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை வாங்கியிருந்தீங்கன்னா அது எப்படி நம்ம கரெக்டாக இது பண்ணுறது, எப்படி கரெக்டாக டியூ கட்டுறது அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம டீட்டெயிலாக சிம்பிளாக பார்க்கலாம். என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டுனால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கிரெடிட் கார்டுனால் ஒரு பேங்க்கில் நம்மளுக்கு கடன் மாதிரி ஒரு லிமிட் மாதிரி கொடுப்பாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா ஒரு 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பேங்க்கு நம்மளுக்கு டெபிட் கார்டு மாதிரி நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து தரல. அவங்க கடனாக தான் அந்த 50,000 தராங்க. அதை நம்ம திருப்பி கட்டணும். ஓகேங்களா? இப்போ டெபிட் கார்டுனால் அக்கௌண்ட்டில் பணம் போகும். கிரெடிட் கார்டுனால் அக்கௌண்ட்டில் பணம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம கட்டணும். இதுதான் கிரெடிட் கார்டோட மெயினான ரீசனு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு 5,000 நீங்கள் பில்லுக்கு ஏதாவது எடுக்கிறீங்க கட்டுறீங்க அப்படின்னா அது ஒரு டியூ டேட், அதாவது இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஒரு கிரெடிட் கார்டு ஒரு 50,000 கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5,000 ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அது ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒரு பேங்க்லேயும் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 10ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆகுதுன்னு வைங்க. நீங்கள் 10ஆம் தேதி நீங்கள் 10ஆம் தேதி வரலும் 9ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ நீங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் 10ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் 11ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 to 50 டேஸ் உங்களுக்கு டைம் லென்த் கிடைக்கும். அது வரலும் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு பணம் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ உங்களுக்கு 10ஆம் தேதி டியூ வருது, நான் 9ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பணம் பே பண்ணுற மாதிரி ஆயிடும். நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க. டியூ டேட் பில் ஜென்ரேட் டேட் தெரியாமல் அவங்க ஸ்வைப் பண்ணி மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி. நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், பில் ஜென்ரேட் டேட் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பில் ஜென்ரேட்டட் முடித்து அடுத்த ஒரு 1 or 2 டேஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிரெடிட் கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்க ஃபஸ்ட்டு முதல் தடவை எப்படி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் ஒரு 50,000 கிரெடிட் லிமிட் தராங்கன்னா நீங்கள் ரொம்ப பெருசாலாம் இது பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே, அதாவது 50,000 நான் 30,000 இப்போ செலவு பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த மாதம் சம்பளம் அந்த 30,000 பே பண்ணிடணும்னா அது மட்டும் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிட்டு இப்போ கிரெடிட் கார்டில் எடுத்துட்டிங்கன்னா பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் மினிமம் டியூ, ஃபுல் டியூ அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நீங்கள் ஃபுல் டியூ ஒரு 20,000 25,000 காமிக்குது அப்படின்னா மினிமம் டியூ ஒரு 1,500 2,000 தான் காமிக்கும். அப்போ ஒரு சிலர் நினைப்பாங்க, நம்ம பரவாயில்ல மினிமம் டியூவே கட்டிடலாம், நம்மகிட்ட காசு இல்லைன்னு நினைப்போம். அந்த தப்பு தான் ரொம்ப பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் டியூவுமே கட்டணும். ஏன்னா மினிமம் டியூ கட்டினீங்கன்னா 25,000 2,000 மினிமம் டியூ கட்டுறீங்க அப்படின்னா மீதி 23,000 அவன் இன்ட்ரெஸ்ட் போட்டுருவான். ஒரு பேங்க் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியும் போடுவான். அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டு ரொம்ப பத்திரமா யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, டியூ டேட்டுக்குள்ளே இந்த ஃபுல் பேமெண்ட்டையும் நீங்கள் பண்ணிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் பர்ச்சேஸ், அதாவது கிரெடிட் கார்டில் ஒரு 50,000 லிமிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே மேக்ஸிமம் 50,000 நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு சிவில் ஸ்கோர் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அதனால் அது கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி சப்போஸ் முடியாத பட்சத்தில் நான் 50,000 எடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை சொல்கிறேன். கிரெடிட் கார்டு பில்லு இன்றைக்கி 10ஆம் தேதி ஜென்ரேட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 9ஆம் தேதி எங்கேயாவது அமௌண்ட் ரெடி பண்ணி அந்த 50,000 கட்டிடுங்க. கட்டிட்டீங்க அப்படின்னா 10ஆம் தேதி பில் ஜென்ரேட் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நோ பில் தான் வரும். ஆனால் இந்த தப்பு அடிக்கடி பண்ணாதீங்க. ஆனால் அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அல்லது பணத்தை எடுக்கிறது பிடிக்கிறது உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 50,000 ஒரு 20,000 இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் மட்டும் எடுத்து செலவு பண்ணிக்கோங்க. இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையில் உங்களோட சிவில் ஸ்கோர் ரொம்ப அதிகமாக வேகமாக ஏறும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா. நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் ரொம்ப வேகமாகவும் குறையும். கிரெடிட் கார்டால் தான் மேக்ஸிமம் நிறையா பேருக்கு சிவில் ஸ்கோர் அடி வாங்கும். அதனால் நீங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. கிரெடிட் கார்டு இது சரியாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா யாருமே நம்மளுக்கு வந்து 45 நாள் சும்மா பணம் தர மாட்டாங்க. எவன்கிட்ட போய் வாங்கினாலுமே கண்டிப்பாக 45 நாள் சும்மா பணம் தர மாட்டாங்க. நீங்கள் 45 நாளுக்குள்ளே கரெக்டாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைனும் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் கட்ட முடியாது அந்த மாதிரினா நீங்கள் கிரெடிட் கார்டு தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. இது உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா